ஸ்ரீ திருவாலங்காடு இம்முடி அகோர தர்ம சிவாச்சாரியார் ஆயிர வைசியர் மடம், நெருஞ்சிப்பேட்டை. இந்த இடத்தை சுருக்கமாக ஆயிர வைசியர் மடம் என்றும் வைசியர் மடம் என்றும் இப்பகுதியில் அழைப்பாங்க. இந்த கட்டிடத்தை தான் மீனா பஞ்சு அருணாச்சலம் அவர்களின் தயாரிப்பில் கே. பாக்யராஜ் அவர்கள் நடித்து இயக்கிய ராசுகுட்டி திரைப்படத்தில் ராசுகுட்டியின் வீடாக காட்டியிருப்பாங்க. ராசுகுட்டி திரைப்படத்தில் பாக்யராஜ் வீடாக காட்டப்பட்ட வீடு சேலம் மாவட்டத்தில் உள்ள மேட்டூர் அருகே உள்ள நெருஞ்சிப்பேட்டையில் உள்ளது. மேட்டூரிலிருந்து பவானிக்கு போகும்போது சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நெருஞ்சிப்பேட்டை என்னும் ஊரில் உள்ளது. ராசுகுட்டி திரைப்படத்தில் ராசுகுட்டியின் வீடு சம்பந்தமாக படத்தில் வந்த அனைத்து காட்சிகளும் நெருஞ்சிப்பேட்டையில் உள்ள இந்த ஆயிர வைசியர் மடத்தில்தான் எடுக்கப்பட்டது. வைசியர் மடத்திற்கு எதிரில் உள்ள கட்டிடம் கூட எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே படத்தில் வருவது போல் உள்ளது. PA ஆர்ட் புரொடக்ஷன்ஸ் சார்பாக 25 அக்டோபர் 1992 ஆண்டு ராசுகுட்டி திரைப்படம் வெளியானது. இப்படத்தில் பாக்யராஜ், ஐஸ்வர்யா, மனோரமா, கல்யாண்குமார், ஜெகன், மௌனிகா, நளினிகாந்த், சூரியகாந்த், ஜூனியர் பாலையா என்று பலரும் நடித்திருந்தனர். படத்தில் இந்த காட்சியில் மட்டுமல்ல, வேறு சில காட்சிகளிலும் ராசுகுட்டியின் வீட்டில் நிறுத்தப்பட்டிருக்கும் இந்த குதிரை வண்டி ஆயிரம் வைசியர் மடத்தின் எதிரில் உள்ள கட்டிடத்தில்தான் இன்றும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த மடத்தின் வாசலில் உள்ள இந்த இடத்தில்தான் ராசுகுட்டி வெறும் 5ஆம் வகுப்பு வரைதான் படித்துள்ளார். விதவிதமாக புகைப்படம் எடுக்கும் பழக்கமுடையவர். அவ்வாறு எடுக்கப்பட்ட வக்கீல் புகைப்படத்தை தன்னிடம் மாப்பிள்ளை புகைப்படம் என்று கொடுத்ததால் தான் மாப்பிள்ளை படித்தவர் ஒரு வக்கீல் என்று ஏமாந்து விட்டோம் என்று உணர்ந்த தருணத்தில் கோபத்தில் ராசுகுட்டியின் தந்தையின் முகத்தில் கல்யாண பத்திரிகையை கிழித்து எரிந்துவிட்டு செல்லுவார் ஐஸ்வர்யா. இந்த காட்சி வைசியர் மடத்தின் வாசலில் இருக்கும் இந்த கேட்டின் அருகில் எடுக்கப்பட்டிருக்கும். மேலும் படத்தில் பல காட்சிகள் கேட்டிற்குள் நுழைந்து வரும்போது இருக்கும் முன்வாசலில் படம் பிடிச்சிருப்பாங்க. இந்த 1000 வைசியர் மடத்தின் பின்வாசல் பக்கத்திலும் கட்டடத்தின் பின்பக்கத்திலும் பல காட்சிகள் எடுக்கப்பட்டிருக்கும். இந்த இடதுபுறத்தில் இருக்கும் தென்னை மரங்களுக்கு உள்பக்கமாக மாடுகள் கட்டப்பட்டிருக்கும் மாட்டுத் தொழுவம் போல் செட் செய்து இருப்பார்கள். ராசுகுட்டி படத்தில் மாட்டுத் தொழுவத்தின் அருகில்தான் செம்புலி ஐஸ்வர்யா ராசுகுட்டியை பற்றி விளம்பரம் கொடுத்திருப்பதாக கூறி பாக்யராஜ் அவர்களிடம் ஒரு நாளிதழை செம்புலி காட்டுவார். இன்னும் படத்தில் வரும் பல காட்சிகள் 1000 வைசியர் மடத்தின் பின்னால் உள்ள இப்பகுதியில் எடுக்கப்பட்டிருக்கும்.
அடுத்து ஈரோடு மாவட்டத்தில் கோபியிலிருந்து அந்தியூர் போகும் வழியில் 9 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கருங்கரடு. இங்கு கண்ணு கெட்டும் தூரம் வயல்களாக காட்சியளிக்கும். இந்த கருங்கரடு சுற்றிலும் உள்ள பகுதியில் மிக அதிகமான படப்பிடிப்புகள் முந்தைய காலங்களில் எடுக்கப்பட்டது. அதிலும் வயல்களுக்கு நடுவில் இருக்கும் இந்த சாலையும் அதன் இரு பக்கங்கள் இருக்கும் மரங்களும் என பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் இந்த இடத்தில்தான் ராசுகுட்டி திரைப்படத்தில் வரும் பாளையத்து பொண்ணு நானு சின்னையா என்ற பாடலின் பெரும்பகுதி எடுக்கப்பட்டது. அடுத்து படத்தில் இடைவேளைக்கு பின் பாக்யராஜ், மனோரமா, ஐஸ்வர்யா ஆகியோரின் சில காட்சிகள் மேட்டூரிலிருந்து பவானி போகும் வழியில் 12.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சின்னப்பள்ளம் என்னும் கிராமத்தில் எடுக்கப்பட்டிருக்கும். இது பாக்யராஜின் தந்தையின் இன்னொரு வீடு போன்று படத்தில் காட்டப்பட்டிருக்கும். தோட்டத்து வீடு போன்று காட்டப்பட்டிருக்கும். எனினும் படத்தில் வந்த அந்த வீடு இப்பொழுது முழுவதுமாக இடிக்கப்பட்டு இவ்வாறு கட்டப்பட்டிருக்கிறது. ராசுகுட்டி படத்தில் இடைவேளைக்கு பின் பாக்யராஜ் தங்கும் இன்னொரு வீடு சம்பந்தப்பட்ட அனைத்து காட்சிகளும் இங்குதான் படமாக்கப்பட்டது. அடுத்து படத்தோட கிளைமேக்ஸில் வர சண்டை காட்சி எடுக்கப்பட்ட இடம் இந்த இடம்தான். இந்த இடம் மேட்டூரிலிருந்து சுமார் 4.5 கிலோமீட்டர் தொலைவில் பவானி போகும் வழியில் உள்ளது. இந்த இடத்திற்கு பெயர் காவேரி கிராஸ் என்று சொல்லுவாங்க. காவேரி கிராஸ் என்று சொல்லப்படும் பகுதிக்கு மிக அருகில் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த இடம். ராசுகுட்டி படத்தின் கிளைமேக்ஸ் சண்டை காட்சி முழுவதுமாக இங்கு தான் எடுத்திருப்பாங்க. நாம் இங்கு படம் பிடிக்க வந்த பொழுது இங்கு பாசனத்திற்கு இந்த கால்வாயில் தண்ணீர் இல்லை. ஆனால் படத்தில் இந்த கால்வாயில் தண்ணி ஃபுல்லாக போயிட்டுருக்கோம். அதில் சண்டை காட்சி எடுத்திருப்பாங்க. ராசுகுட்டியும் அவருடைய தாயும் தந்தையும் மற்றும் தன் காதலி ஐஸ்வர்யா என குடும்பமாக மீண்டும் ஒன்று சேரும் இடம் இந்த இடம். ராசுகுட்டி படம் சுற்றி சுற்றி மேட்டூரை சுற்றியுள்ள பகுதிகளில் அதிகமாக எடுக்கப்பட்ட ஒரு படம். இந்த படம் ஒரு வெற்றி படம். நன்றி, வணக்கம்.